பிக் பாஸ் அலப்பறைகள் சொல்லி தனியாக ஒரு கண்டென்ட்டே போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பல பேரும் பல அலப்பறைகளை கொடுத்துட்டு வராங்க. அதுவும் லவ் கண்டென்ட் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் லவ் கேங்கில் சேரலான்னு பார்த்தா இங்கே வேறு மாதிரியான கேங் சேர்ந்துட்டுருக்காங்க. நைட்டில் பண்ணால் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி சில விஷயங்கள் பண்ணுறாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கிளிப்பிங்காக வெளியாகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு மோசமான ஒரு ஷோவாக இருக்குது. மற்ற மாநிலத்தில் நடக்கிற அந்த ஷோவுக்கும் இந்த ஷோவுக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா இங்கே தமிழ் பிக் பாஸை பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடோடு நடந்துட்டு தான் இருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மற்ற லாங்குவேஜில் பண்ணுற பிக் பாஸ் ஷோவில் என்னென்னவோ நடக்குது, நம்ம அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பேண்டே பண்ணிட்டாங்க. சமீபத்தில் ஒரு பிக் பாஸ் ஷோவை க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் இந்த சீசனோட தமிழ் பிக் பாஸ் ஷோவுக்கும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் மோசமான சில காட்சிகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீசன் 9 எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காதல் ஜோடிகள் அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் பிக் பாஸ் ஷோவில் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே டேஷ் ஜோடிகள் அப்படின்னே சொல்லலாம். அரோரா துஷார், எஃப்ஜே ஆதிரை, பார்வதி கம்ருதீன், இப்படி ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் இந்த பேர் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா நம்மளை அடிக்கடி பார்ப்பாங்க, இல்லை கண்டென்ட் ஸ்ட்ராங்காகிடும், நல்லா டிஆர்பி ஏற்றிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க போல இருக்குது. சொல்லப்போனால் வயசில் மூத்தவரான இப்போ ரீசண்டாக எவிக்டான பிரவீன் காந்தியே அரோரா கிட்ட போய் சொல்லியிருப்பார் ஒரு எபிசோடில், நம்ம 2 பேரும் ஏன் காதலிக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் காதலியே இருப்போம், நான் கல்யாணம்லாம் உன்னை பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா காதல் கண்டென்ட் பண்ணால் இந்த சீசன் ரொம்ப சூப்பராக ஓடும், பிச்சுக்கிட்டு டிஆர்பி வரும் பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அவர் சொல்லும் போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவருடைய மனசுலையும் இந்த காதல் கண்டென்ட் பண்ணாதான் நம்மளை டிவியில் அடிக்கடி காட்டுவாங்க, ப்ரோமோஸில் அடிக்கடி காட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டார் போல இருக்கு. அவருக்கே அந்த நினைப்பு இருக்குன்னா இருக்கிற எல்லா சின்ன பசங்க தான், அப்போ அவங்களுக்கு இருக்காதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டே இருக்காங்க, டம்மாலும் கீழே விழுறாங்க. ஸோ திடீர்னு மயக்கம் எப்படி வருதுன்னு தெரியல, அவங்களுக்கு 2-3 தடவை கீழே விழுந்து வாரினாங்க. ஒருத்தவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே என்னால் இருக்க முடியாது, என்னை வெளியே அனுப்பிச்சிடுங்க கதறாங்க. இன்னொருத்தவங்க நான் நல்லவேன் ஆனால் இந்த டீமில் தான் இருப்பேன்ட்டு ஒருத்தர் இருக்கார். அண்டு கனியக்கான்ட்டு காரக்குழம்பு வச்சு ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ, இங்கே பல பேரும் அவங்கள காரி துப்பாத குறையாக தான் சில விஷயங்களை கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டாங்க. அன்பு கேங் 2.0 அப்படின்னே சொல்லலாம் கனியக்காவுடைய கேங்கை. ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஷோவாக இந்த ஒரு சீசன் போயிட்டுருக்கு. அடுத்த சீசனில் நடக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா பிக் பாஸே துஷாரோடைய கேப்டன்சியை பிடுங்கும் போது சொல்லுவார், ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் நல்லா பெருசாக பேசப்படும், ஆனால் இந்த சீசனில் பெருசாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல. அதே மாதிரி ஒரு விஷயம் சுத்தமாக இல்லைன்ட்டு டிசிப்ளின் சொல்லியிருப்பார். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைதாங்க. டிசிப்ளின் அப்படின்னு ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும். அந்த டிசிப்ளின் இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். அது பர்சனலாக எல்லாருமே, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கன்னு கிடையாது, வெளியிலேருந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தான். ஸோ டிசிப்ளின் யார்கிட்ட இருக்கோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போவாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த வீட்டில் யாருக்குமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்கணும், அதுவும் லவ் கண்டென்ட் கொடுக்கலாமா, லஸ்ட் கண்டென்ட் கொடுக்கலாமான்னு தான் ஒவ்வொருத்தருடைய பார்வையுமே இருக்குது. ஏன்னா பேர் அதிகரிச்சுட்டே போகிறாங்க. இந்த பேர் காதல் ஜோடிகளை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க, அதுவும் அவங்களுடைய காதலர்களே போட்டாங்க. ஆமாங்க, அரோரா அண்டு ஆதிரை இவங்க 2 பேரும் தான் இந்த வாரம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜெயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருந்துவாங்களா அப்படின்றத நம்ம சீசன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் திருந்தலை அப்படின்னா இந்த ஷோவோட இவங்களுடைய கெரியர் காலி அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. இவங்கள ஒவ்வொரு சீரியல்லையும் பார்த்து பிடிச்சி தான் இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. ஆனால் இப்படி இவங்க மோசமானவங்களா, இந்த அளவுக்கு மட்டமான எண்ணம் கொண்டவர்களா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா கம்ருதீன்லாம் பார்த்தீங்கன்னா குமரன் என்ற கேரக்டரில் மகாநதி சீரியலில் ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இங்கே உள்ள ப்ளே பாய் கேரக்டரை நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரை வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே நீ நல்லவனாக இருக்கக்கூடாது, நீ கோவக்காரனை எப்போதான் சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சதாக அரோரா கிட்ட சொன்ன அந்த ஒரு விஷயம் அரோரா போட்டு உடைக்க அது பிக் பாஸ் வீடு மூலயமா ஆடியன்ஸ்க்கும் தெரிய வந்துடுச்சு.
ஸோ அரோரா துஷாரை சும்மா விட போகிறதே கிடையாது. நான் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னு சொன்னாலும் கொஞ்ச நேரத்தில் திரும்ப பேட்சப் ஆகிட்டாங்க. ஆமாங்க, அரோரா பிக் பாஸ் வீட்டு வெளியே வந்து ஒரு காதலன் இருக்கார், நாங்கள் 1.5 வருஷம் காதலிச்சோம், பிரேக்கப் பண்ணோம், துபாய்க்கு போனோம், திரும்ப பேட்சப் ஆகிடுச்சு இப்படிலாம் சொன்னாலும் உள்ளே வந்து இவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, துஷார் வந்து இந்த சைலண்ட்டாக குசுன்னு பேசுகிறாங்க போல இருக்குது, அதனால் டென்ஷனான பிக் பாஸ் அளவோடு பேசுங்கன்னு அரோராவை சொல்கிறீங்களே, நீங்கள் மைக்கில் சத்தமாக பேசினா தானேங்க கேட்கும் அப்படின்ட்டு பிக் பாஸும் அந்த இடத்துல கடுப்பாகி கிண்டல் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவர் கடுப்பாகி திட்டிருந்தால் பரவாயில்ல, ஏன்னா மைக்கும் மாட்டுறது கிடையாது, ரூல்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, மக்கள் பார்க்குறாங்கன்ற ஒரு பயம் கிடையாது, சுற்றி கேமரா இருக்கேன்ற ஒரு கூச்சம் இல்லை, எதுவுமே இல்லாமல் எங்கேயோ போனோம் வந்தன்ற மாதிரி தான் இவங்க மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க சில ஜோடிகள் சுற்றிட்டு இருக்காங்க. அதில் முதல் ஜோடியாக தான் அரோரா துஷாரை வந்து சொல்லப்படுது. இவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டா போல இருக்கேன்ற மாதிரி சும்மா போயிட்டு ஒரு சீட்டு இருக்கிறது. துஷார் வந்து தேவையில்லாமல் நீ சத்தமாக பேசு, அவள் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியுது, தேவையே இல்லாமல் நான் வந்து வெளியூர் போகிறேன், அங்கே போய் வேறு ஒரு பொண்ணை பார்ப்பேன்னு சொல்லும் போது அரோரா என்னை விட்டு எப்படி நீ போவேன்ட்டு ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த வீடியோ குறிப்பாக எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அரோராவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான முன்னாள் பிக் பாஸ் போட்டியாளர் ரியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க மூலயமா தான் இவங்க இதுக்குள்ளே வந்திருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். அவளுக்குன்னு ஒரு டேக்லைன் வெளியே இருக்குது, அதை மாற்றணும்னு நினச்சி தான் உள்ளே வந்தா அப்படின்ட்டு ரியா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த டேக்லைனை அப்படியே ப்ரூவ் பண்ணுற வகையில் தான் அரோரா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ரியா சொல்லும் போது கூட உள்ளே எதுக்கு அவள் போனால் என்ன பண்ணுறான்னு எனக்கும் தெரியல, எனக்கும் புரியல, எனக்கு பிடிக்கல, ஆனால் இதை பற்றி நான் திரும்ப பேச விரும்பலை, ஏன்னா என் ஃப்ரெண்டை பற்றி தேவையில்லாமல் அசிங்கமாக பேசி சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில், அதுக்கு என்னால் ரிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அண்டு நான் அவளை பற்றி பேசணுன்னு அப்படின்னா அவள் தப்பு செய்கிறா இல்லை சரியாக பண்ணுறா எல்லாத்தையும் அவகிட்ட அவள் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் சொல்லுவேன். இல்லைனா அவள் என் கூட இருந்தாலும் நான் அவளை கண்டிப்பேனே தவிர இப்படி இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை நான் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போயிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு இப்படி இருக்கா, இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல, அவளை பற்றி தப்பாக சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, அவள் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா அவங்கள உள்ளே விட்டுட்டு இவங்க வெளியே அவங்கள பற்றி தப்பாக சொல்லியிருந்தா அந்த இடத்துல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அர்த்தமே இல்லாமல் போயிருக்கோம். அவங்க தப்பு தான் பண்ணுறாங்க, இருந்தாலும் அவள் பண்ணுற தப்பை நான் திருத்துவேன், வெளியே வந்ததுக்கப்புறம் நான் அவகிட்டயே சொல்லுவேன்ட்டு ரியா வந்து ஓப்பனாக சொன்னது உண்மையாலே ஒரு நல்ல தோழிக்கு ஒரு அழகான விஷயம். இதே மாதிரி வெளியிலேருந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கண்டிப்பாக அதை ஓப்பனாக சொல்லலாம். அண்டு பிக் பாஸ் மூலியமாக கூட அதை சொல்லி அனுப்பலாம், அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நியூஸ் சேனல் வரைக்கும் அரோரா துஷார் இவங்க 2 பேருடைய காதல் கதை அண்டு பிக் பாஸ் லீலைகள் இது எல்லாமே பரவிட்டுருக்கு. அண்டு கேப்டன் பதவியை பிடுங்கினது தப்பே கிடையாது, பிக் பாஸ் சொன்னதுலேயும் தப்பு கிடையாது. ஃபன் அப்படின்ற விஷயத்தை நோக்கி ஷோ போகுதுன்ற பட்சத்தில் அது எந்த ஒரு மனசையும் பாதிக்க வைக்கிற வகையில் இருக்காது, முகம் சுழிக்க வைக்கிற வகையிலும் இருக்காது. ஆனால் இவங்க ஃபன்னு நினச்சி பண்ணுற சில விஷயங்கள் பார்க்க கூட முடியல. அண்ட் அதை பற்றி பேசுகிறதும் டோட்டலாக வேஸ்ட்டு தான். இவங்க நைட் டைமில் எது பண்ணாலும் தெரியாதுன்னு நினச்சி பண்ணுறாங்க போல், ஆனால் சுற்றி கேமரா இருக்குது, 24/7 டைமும் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு லைவில், இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய முகத்திரை கண்டிப்பாக கிழிஞ்சிட்டு வருது. அண்ட் இதில் யார் வின் பண்ணாலும் யாருக்கும் சந்தோஷம் இருக்கும் தெரியல. இருந்தாலும் இந்த ஷோ இப்படி போச்சுன்னா அது சரியாக இருக்காது. அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த சீசன் வரணும்னா இந்த ஷோவில் கண்டிப்பாக இது போல் கண்டென்ட்டை பற்றி பேசியே ஆகணும். விஜய் சேதுபதி கண்டிப்பாக பர்சனல்லாம் வெளியே வச்சுக்கோங்க, போட்டியாக பாருங்கள், ரூல்ஸை பிரேக் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஆகணும். மைக்கை கழட்டி வைக்கிறது மட்டும் ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுன்னு சொல்கிற விஜய் சேதுபதி அண்டு பிக் பாஸாக இருக்கட்டும், இதுவும் ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தான் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்து பல பேரும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்க, குடும்பங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இதை மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக அடுத்து கண்டென்ட்டை வேறு மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா விஜய் பார்வதி அண்டு கம்ருதீன் இவங்க 2 பேரும் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை இப்படியே ஸ்டாப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஷோ தேவையில்லை, இந்த கண்டென்ட்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எதை மாற்றினா நல்லாயிருக்கும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.